வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன நாள்? செப்டம்பர் 17. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய 74வது பிறந்த நாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். காலையிலேருந்து பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிருக்காங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து பொதுமக்கள் எல்லாமே வாழ்த்து வந்து தெரிவிச்சுக்கிருக்காங்க. நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு பர்த்டே விஷஸை வந்து தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃபு, அவர் தொடங்கக்கூடிய காரியம் ஃபுல்லாக வெற்றியாகவே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிட்டு நம்ம டாப்பிக்குள்ள வந்து போகலாம். இன்னைக்கு செப்டம்பர் 17 இன்னொரு ஒரு நபருக்கு பிறந்த நாள். அவர் யாரு? திராவிட ஐடியாலஜியுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய பெரியார் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். இந்த செப்டம்பர் 17 வந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பர்த்டேயை முன்னிட்டு பாஜகவினர் சமூக வலைதளம் எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. HBD பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக்லாம் தெரிவிக்க விட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஹேஷ்டாக் கிரியேட்லாம் பண்ணி பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாஜகவுடைய ஐடியாலஜியும் திமுகவுடைய ஐடியாலஜியும் எதிரெதிர் ஐடியாலஜியாக இருக்கிறதுனால செப்டம்பர் 17 ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக இருக்கும். இன்னைக்கு காலையில் வழக்கம் போல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஏகப்பட்ட ஹேஷ்டாக்ஸை நம்ம சமூக வலைதளத்தில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. குறிப்பாக அந்த செப்டம்பர் 17 ஒரு முக்கிய டிபேட் ரெண்டு பேருக்கு இடையே நடக்கும். யார் சமூக நீதியுடைய காவலன், உண்மையான சமூக நீதியுடைய ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் வந்து நடக்கும். திமுக என்ன சொல்லுவாங்கன்னா, சமூக நீதியுடைய ஹீரோ பெரியார் தான் அப்படின்னு திமுக சொல்லுவாங்க. பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரியாரு ஜாதியை ஒழிச்சாரு அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. அப்புறம் எதுக்காக வேங்கை வயல்ல குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்த கொடூரம் நடக்குது, ஜாதியை அழிச்சாரு ஒழிச்சாருன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி இது மாதிரியான கொடுமைகள் இன்னும் நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை வந்து போடுறாங்க. பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவரை நியமனம் செய்யறதுக்கு பாஜகவுக்கு 3 வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. பாஜகவுடைய முதல் வாய்ப்புல APJ அப்துல் கலாம் அவர்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து பாஜக நியமனம் பண்ணாங்க. மூச்சுக்கு 300 தடவை இந்தி கூட்டணி என்ன பண்ணுவாங்கன்னா, பாஜகவை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனால் பாஜக தனக்கு வாய்ப்பு கிடைத்த முதல் டைமே APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பை வந்து வழங்கினாங்க. 2வது வாட்டி பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் போது, மோடி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பண்ணாரு, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை குடியரசுத் தலைவராக அமர வைக்கிறாரு. 3வது முறையாக வாய்ப்பு கிடைக்கும் போது பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தங்களை குடியரசுத் தலைவராக அமர வைக்கிறாரு. அப்போ உண்மையான சமூக நீதியுடைய காவலன் யாரு? நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க. HBD ஹாப்பி பர்த்டே நரேந்திர மோடி அப்படிங்கிற இந்த ஹேஷ்டாக்கு கீழே இந்த பதிவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய ஒரு ரொம்ப பிடிக்கும், எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு கவுன்சிலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த கவுன்சிலருடைய டேர்ம் முடிகிறதுக்குள்ளே முடிஞ்சளவு செட்டில் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லிக்கிட்டு, நான் கவுன்சிலருடைய அவங்க, நான் கவுன்சிலருடைய மச்சான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துடைய தலையீடெல்லாம் அதிகமாக இருக்கும். நார்மல் ஒரு கவுன்சிலருக்கே சொல்கிறேன். ஆனால் மோடி எடுத்துக்கும் 13 வருஷம் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு, 10 வருஷம் நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக வந்து இருந்திருக்காரு. இந்த 23 வருட அரசியல் வாழ்க்கை முன்னாடியிலேருந்து இருக்குது. ஆனால் அந்த தேர்தல் அரசியலில் 23 வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய குடும்பத்தை வந்து அவர் தனியாக தான் வச்சுருக்காரு. அவருடைய குடும்பம் அவங்க குஜராத்தில் அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அவர் பாட்டுக்கு அவருடைய வேலைகள் டியூட்டியை வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய தாயுடைய இறப்பு வந்து நடக்குது. அந்த இறுதி சடங்கு எல்லாத்தையும் அவர் முடிச்சுட்டு அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா மத்தியானம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து புறப்பட்டு போயிடுறாரு. வெஸ்ட் பெங்காலில் ஒரு முக்கியமான ஆலோசனை வந்து இருக்குது, உடனே அங்கே புறப்பட்டு வந்து போயிடுறாரு. இது மாதிரி சும்மா நம்ம வந்து கதைகளில் தான் நம்ம படிக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம அவருடைய காலகட்டத்தில் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளெஸிங்காக நான் வந்து நினைக்கிறேன். அந்தளவுக்கு மோடியை வந்து ரொம்ப பிடிக்கும். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு மறுபடியும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் எவ்வளோ சாதனைகளை படைச்சிருக்காரு. சின்ன சில எக்ஸாம்பிள்ஸை வந்து கொடுக்கலாம். 9 நியூ IIT வந்து அவருடைய பீரியடில் இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. புதிய 9 IIT வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 9 IIM வந்து திறக்கப்பட்டிருக்கு. ராமர் கோவில் வந்து திறக்கப்பட்டிருக்கு. ராமர் கோவில் பிரச்சனையெல்லாம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படுவதற்கான சான்ஸே இல்லை அப்படிங்கிறதான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சுமூகமாக நீதிமன்றம் மூலமாக தீர்ப்பு வந்து கிடைச்சி சுமூகமான ஒரு நகர்வை நோக்கி இந்த இஷ்யூ வந்து மாறுனுச்சு. ஸோ இதெல்லாம் முழு கிரெடிட் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு கொடுத்தாகணும். அடுத்த ஆர்டிகல் 370 ரிமூவல், 12 எய்ம்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு. மோடியுடைய ஆட்சியில் புதுசாக 12 எய்ம்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு. 3.5 கோடி புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு. 75க்கும் மேற்பட்ட புதிய விமான நிலையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 50 கோடிக்கும் மேற்பட்ட பயனாளர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே 50 கோடிக்கும் மேற்பட்ட பயனாளர்கள் வந்து இருக்காங்க.
இந்த 10 வருஷத்துல மோடியுடைய ஆட்சியின் கீழே 78,000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. 78,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். உரத்துக்கு மானியத்திலிருந்து ஆரம்பிச்சு கோவிட் காலகட்டத்தில் தடுப்பூசியை கண்டுபிடிச்சு நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுத்தது, இது மாதிரி அவருடைய சாதனைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்புப்படி இந்தியா ஃபேஸ் பண்ண பிரைம் மினிஸ்டர்ஸ்லேயே தி பெஸ்ட் அப்படின்னா நான் நரேந்திர மோடி அவர்களை சொல்லுவேன். கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. என்னுடைய ஆப்ஷன் நரேந்திர மோடி அவர்கள் தான். உங்களுடைய ஆப்ஷன் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கூட பாருங்க, பர்த்டே அப்படின்னா சில பேர் கேக் வெட்டுவாங்க, இப்படி செலிப்ரேஷன்லாம் நடக்கும்ல. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு மனுஷன் அப்படின்னா, ஒடிஷா போயிருக்காரு. ஏகப்பட்ட ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை தொடங்கி வைக்கிறதுக்காக ஒடிஷா போயிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு பல பேர் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸில் டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத், இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு மறுபடியும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.